ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட்றது இட் இஸ் யூஸ் டு செட் அ ரூல் ஃபார் காலம். இப்போ ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா வேலிடேஷன் பண்ணுறது கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் தான். ஓகேவா? இதில் மேஜராக 5 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். செகண்ட் வந்து ப்ரைமரி கீ. நெக்ஸ்ட்டு ஃபாரின் கீ. நெக்ஸ்ட்டு வந்து நாட் நல். நெக்ஸ்ட்டு செக் கன்ஸ்ட்ரெயின்ட். சிக்ஸ்த்து வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஓகே, இதெல்லாம் தான் மேஜர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ரியல் டைம்ல பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் வச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயினா டெஃபினேஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஷேர் மை ஸ்க்ரீன். எக்ஸல் எல்லாருக்கும் தெரியுதா? இப்போ இங்கே வந்து ஒரு கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி, டேபிள். இதில் வந்துட்டு கஸ்டமர் ஐடி இருக்கு. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் நேம் இருக்கு. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், ஏஜ், சிட்டி, ஐடி. ரெகுலர் கஸ்டமர், ரெகுலரா இல்லை எப்பயோ வர்றவங்களா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இப்போ கஸ்டமர் ஐடி அப்படின்றது வந்துட்டு ஐடி வந்து எப்பயுமே யூனிக்காக தான் இருக்கணும் இல்லையா? ஐடி வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. கரெக்டாக? இப்போ கஸ்டமர் ஐடி ஒருத்தருக்கு 1 இருக்குது அப்படின்னா அதே 1 வந்து செகண்ட் கஸ்டமருக்கு இருக்கக்கூடாது. செகண்ட் கஸ்டமருக்கு 2ன்றது தான் இருக்கணும் ஆப்வியஸ்லி. தேர்டு கஸ்டமருக்கு 3 தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ப்ரைமரி கீ என்ன அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட்டே அலோவ் பண்ணாது, நல் வேல்யூஸையும் அலோவ் பண்ணாது. இதுதான் அந்த ப்ரைமரி கீ. ஓகேவா? கஸ்டமர் ஐடிக்கு வந்து ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது ப்ரைமரி கீ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கஸ்டமர் நேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து டூப்ளிகேட் இருக்கலாம். இப்போ வேலு ப்ரோ அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கலாம், அது சான்சஸ் இருக்கு. தேர்டு கார்த்தின்னு யாராவது இருக்கலாம். இப்போ வந்து டூப்ளிகேட் நமக்கு அலோவ் பண்ணணும். கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து நம்ம டூப்ளிகேட் அலோவ் பண்ணலாம். ஆனால் வந்து நேமே இல்லாமல் ஒரு கஸ்டமர் ஐடி மட்டும் இருக்க முடியாது இல்லையா? கஸ்டமர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் நேமும் இருக்கணும். ஸோ வந்து இதுக்கு நம்ம எப்படி டேட்டா வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நாட் நல் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் டூப்ளிகேட் அலோவ் பண்ணலாம். அப்படின்னா இதோட கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட். சரி, நெக்ஸ்ட் வந்து இப்போ மொபைல் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு மொபைல் நம்பர் இருக்கு. வேலுக்கு இந்த நம்பர் இருக்கு, 2வது வேலுக்கு வேற வேற நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மொபைல் நம்பர் இல்லாம கஸ்டமர் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனா டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. இதே நம்பர் வந்து கார்த்திக்கும் இருக்கக்கூடாது, வேலுக்கும் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நம்பர் யூனிக்கா தான் இருக்கணும். பட் ஆனால் நல் வேல்யூஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணணும் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இட் வில் அலோவ் null values but it will not allow duplicates. ஓகே, சரி. ஏஜ் இப்போ ஒரு சில
அப்போ ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு மினிமம் ஏஜ் வந்து சர்டன் ஏஜ் இருக்கும். 18 இயர்ஸ் இல்லாட்டி 20 இயர்ஸ் தான் இருக்கணும். மினிமமாக வந்து 18 இருக்கணும். மேக்ஸிமமாக எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா செக் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். செக் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி இவங்க ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருக்குதா இல்லையா, அப்படி 18க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீ அலோவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து என்ட்ரி போட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெகுலர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரெகுலர் இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமரா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம எஸ் இல்லாட்டி நோ யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறப்ப எஸ் நோ தவிர ஒய்என் தவிர வேறு எந்த ஒரு லெட்டருமே இன்சர்ட் ஆகிடக்கூடாது. கரெக்டாக? இப்போ நம்ம தெரியாமல் இன்சர்ட் கொரியில் வந்துட்டு ஒரு இசட் கூட நம்ம ஆட் பண்ண முடியும் இல்லையா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒய் என் தவிர வேறு எந்த கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கன்செப்ட் யூஸ் பண்ணலாம். சிட்டி ஐடி பற்றி சொல்லணும்னா நம்ம சிட்டி டேபிள் பற்றி தெரிஞ்சுக்கணும். சிட்டின்னு ஒரு டேபிள் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஐடி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சிட்டி நேம் இருக்கு. ஓகே, சிட்டி ஐடி 10 இருக்கு அப்படின்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் சிட்டி நேம் வந்து சென்னை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சிட்டி ஐடி 20க்கு வந்து பெங்களூர் இருக்கு. ஓகே, இங்கே டேபிளில் எப்படி இருக்கும் அப்படின்னா சிட்டி இந்த சிட்டி நேமை தான் நம்ம சிட்டி ஐடியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம். இங்கே 10 20 இந்த மாதிரி. இப்போ இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன, இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிட்டி ஐடின்னு ஏன் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஃபாரின் கீ யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து பேரண்ட் டேபிள்னு வச்சுக்கலாம். இது வந்து பேரண்ட் டேபிள், இது வந்து சைல்ட் டேபிள். ஓகேவா? இந்த பேரண்ட் டேபிளில் வந்து சிட்டி ஐடி என்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா தான் சைல்டு வந்து அலோவ் பண்ணும். இப்போ இங்கே பேரண்ட்டில் வந்து நான் ரெண்டு சிட்டிலேருந்து மட்டும்தான் கஸ்டமர் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. சென்னையிலேருந்தும் பெங்களூர்ல இருந்தும் மட்டும்தான் எனக்கு கஸ்டமர் வேணும். அது இல்லாமல் எனக்கு ஆந்திரால இருந்தோ இல்லை வேற எங்கேருந்தோ எனக்கு கஸ்டமர் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே இன்சர்ட் பண்ணுறப்ப இப்போ ஒரு கஸ்டமர் வந்து தெலுங்கானாலேருந்து வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறப்ப வந்து இங்கே இன்சர்ட் பண்ண விடாது. ஏன்னா இங்கே பேரண்ட் டேபிளில் நான் ரெண்டு ரெக்கார்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இங்கே சிட்டி ஐடி வந்து இப்போ 30 போட்டிங்க அப்படின்னா இங்கே இந்த பேரண்ட் டேபிளில் போயிட்டு செக் பண்ணோம் இந்த 30 இங்கே சிட்டி ஐடி இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஸோ பேரண்ட் டேபிளில் இல்லை அப்படின்னா இந்த சைல்டு டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ண விடாது. இதுதான் இந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன். ஓகேவா? இதை வந்து இன் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சா இன்னொரு தடவை சொல்லுவா? ஓகே ப்ரோ, புரிஞ்சது ப்ரோ. ப்ரோ அந்த சிட்டி ஐடி வந்து அது என்ன கன்ஸ்ட்ரெயின்? அது வந்து ஃபாரின் கீ. ஓகே. ஃபாரின் கீ. இது வந்து சைல்டு இந்த டேபிள், இது வந்து பேரண்ட். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபாரின் சைல்டு ரிலேஷன் கொடுக்குறோம் இல்லையா, கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பேரண்ட் டேபிளில் இந்த சிட்டி ஐடி வந்து பிரைமரி கீயாக இருக்கணும். பிரைமரி கீயாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபாரின் சைல்டு ரிலேஷன் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? இது வந்து யூனிக்கா இருக்கணும்னா? ஆமாம், நாட் நல் வேல்யூஸும் அக்செப்ட் பண்ணக்கூடாது, டூப்ளிகேட்ஸையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது இந்த சிட்டி ஐடி. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபாரின் சைல்டு ரிலேஷன் நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ டீட்டெயிலாக ஒவ்வொரு கீயும் நம்ம டெஃபினேஷனோட பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு யூனிக் கீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி
யூனிக் கீ வந்து இட் டசன்ட் அலோவ் டூப்ளிகேட் வேல்யூ பட் இட் அலோவ் நல் வேல்யூஸ். ஓகேவா? யூனிக் பேர்லேயே யூனிக்னு இருக்கு இல்லையா? ஸோ வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணும். allow duplicate, it will allow null values. It is an unique identifier. ஓகேவா? இப்போ வந்து இப்போ நான் ஒரு காலத்துக்கு யூனிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு காலமுக்கு வந்து நம்ம யூனிக்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். இண்டெக்ஸ் பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. while we creating unique constraint, and unique index will be created automatically. ஓகேவா? சரி, இதுக்கு வந்து நம்ம சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டேபிள் கிரியேட் பண்ணுறப்பே நம்ம யூனிக் கீ வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போது கிரியேட் டேபிள் நேம் T1 வச்சுக்கிறேன்னு வைங்க. இப்போ வந்து நான் ஐடி நம்பர்னு ஒரு காலம் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு காலம் வந்து நேம் வேர்கேர்னு சொல்லி வைக்கிறேன். வேர்கேர் 2 of 30. ஓகேவா? இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு காலம் நேம் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுறதுக்கு இங்கேயே நான் வந்துட்டு என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் வேணும் அப்படின்னு சொல்லி என்னால் டிக்ளேர் பண்ண முடியும். யூனிக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஐடி காலம்க்கு வந்து யூனிக்ன்ற கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, bracket விட்டேன், க்ளோஸ் ப்ளீஸ். செக், ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸோ அதை ட்ராப் பண்ணிட்டு இதை க்ரியேட் பண்ணலாம். ட்ராப் டேபிள் T1. ட்ராப் பண்ணிட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, டேபிள் T1 கிரியேட்டட். ஓகேவா? சரி, இப்போ வந்து வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இன்சர்ட் இன்டு T1. ஐடியில் வந்துட்டு நான் ஒரு ஐடி நம்பர் தானே கொடுத்துருக்கேன், 100, நேம் வந்து ஏ கொடுக்குறேன். ஓகேவா? இந்த ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகுமா? ஐடி வந்து 100 கொடுக்குறேன், நேம் வந்து ஏ கொடுக்குறேன். நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஐடி காலத்தில் கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டிருக்கேன், இது வந்து யூனிக்காக இருக்கணும். ஓகேவா? இட் will allow null values but it will not allow duplicates. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து வேல்யூஸ் இன்செர்ட் ஆயிரும். சரி, இதே ரெக்கார்டை வந்து நான் அகெயின் இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ எனக்கு இன்செர்ட் ஆகுமா? ஆமாது ப்ரோ, யூனிக் தானே அது. ஏன்னா இங்கே எனக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் எரர் அடிக்குது. யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு எரர் வந்துருச்சு. சரி, இப்போ வந்து நான் இப்போ நல் வேல்யூ கொடுக்குறேன், இது அக்செப்ட் பண்ணுமா? நல் வேல்யூ இங்கே வந்து நான் பி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பண்ணும் ப்ரோ, நல் வேல்யூஸ்லாம் கரெக்ட், அக்செப்ட் பண்ணும். ஏன்னா இது வந்து நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணும், நல் வேல்யூ மட்டும் அக்செப்ட் பண்ணும், டூப்ளிகேட்டை அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? ஓகே,
ஓகேவா? இதுதான் இதோட இந்த கன்ஸ்ட்ரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இதுதான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் போகலாம். நெக்ஸ்ட் பிரைமரி கீ பார்ப்போம். சரி, நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்ப்போம். இது பார்த்துட்டா அது ஈஸி தான். நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து பேர்லேயே உங்களுக்கு தெரியும். இட் வில் allow duplicate but it will not allow null values. Duplicate, it will not allow null values. இந்த யூனிக்கிக்கு வைஸ் வெர்சா தான் இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா? சரி, சிமிலர் தான். நம்ம வந்துட்டு யூனிக் அப்படின்னு சொல்லி போட்டோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி இங்கே நாட் நல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, சரி, நான் வந்து நேமுக்கு வந்து நாட் நல் கொடுக்குறேன். டேபிள் ட்ராப் பண்ணணும். ஓகே, ஐடி காலமுக்கு வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கேன். நேம் காலத்துக்கு வந்துட்டு நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, டேபிள் கிரியேட்டட். சரி, ஃபஸ்ட்டு வந்து 100, A இன்சர்ட் ஆகுமா? ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 200, நல் கொடுக்குறேன். இது இன்சர்ட் ஆகுமா? ஆகாது ப்ரோ. ஆகாது. யூனிக் கிடையாது. அந்த இது நாட் நல். நேமுக்கு வந்து நாட் நல் தானே கொடுத்துருக்கேன். ஸோ நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் நமக்கு cannot insert null into நமக்கு ஸ்கீமா டாட் காலம் டேபிள் டாட் காலம் நேம் எல்லாமே நமக்கு காட்டியிருக்கு இங்கே. கரெக்டாக? இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஸ்கீமாவில் எந்த டேபிளில் எந்த காலத்துக்கு வந்து நம்ம எரர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எரர் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதே மாதிரி எரர்ஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். எந்த எரர் அடித்தா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் தெரியணும். அப்போ தான் ரியல் டைமில் டீபக் பண்ண முடியும். இல்லாட்டி இந்த எரருக்கு என்ன பண்ணணும்னே நமக்கு தெரியாது. இப்போ நம்ம படிக்கிறோம், இந்த எரர் வருது அப்படின்னா இதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இப்போ நீங்களாக ஒரு கொரி ஒன்று எழுதுகிறப்ப எரர் வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ எரர்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? சரி, இப்போ நான் வேறு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் வந்து சீனு நேம் கொடுக்குறேன். இங்கே வந்து நல் கொடுக்குறேன். இது அக்செப்ட் பண்ணுமா? பண்ணும் ப்ரோ. அக்செப்ட் பண்ணாது. பண்ணாதா? ஏன் பண்ணாது? பண்ணுமே. ஐடியில் யூனிக் கொடுத்துருக்கலாம். நம்ம ஐடியில் யூனிக் தானே கொடுத்துருக்கோம். நம்ம வந்து நாட் நல் வந்து நேம் அந்த இதில் மட்டும் தான் நாட் நல். ஓகே, அதனால இது பண்ணோம். யூனிக் தானே கொடுத்துருக்கோம். யூனிக் கரெக்ட் ப்ரோ. அக்செப்ட் பண்ணோம்ல. இட் will allow null values. ஓகேவா? ஸோ null values அக்செப்ட் பண்ணும். ஒன்றும் இன்செர்டட். பார்த்தீங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுக்குறேன்? சரி, இது அக்செப்ட் பண்ணுமா? இதுவும் பண்ணுமே. சேம் தானே இது. அக்செப்ட் பண்ணுமா? வேற யாருக்கா டவுட் இருக்கா? அக்செப்ட் பண்ணுமா? அக்செப்ட் பண்ணாதா? சரி, அக்செப்ட் பண்ணும். சரி, வேற ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து நான் 200 கொடுக்குறேன். இங்கே வந்து நான் நல்ல கொடுக்குறேன். இது அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது ப்ரோ. பண்ணாது. சரி, ஓகே. எரர் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு.
நல் வேல்யூ இன்சர்ட் ஆகாது. அட் த சேம் டைம் இந்த 200ம் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது. கரெக்டாக? இது ரெண்டுமே ம். அக்செப்ட் பண்ணாது. ஃபஸ்ட்டு இந்த நல் வேல்யூ எரரை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எரர் வந்து 200 அப்படின்னு சொல்லி வரும். ஒவ்வொன்றா தான் எரர்ஸ் வரும். ஓகே. ஓகேவா? ஓகே, ஓகே. சரி, நாட் நல் கிளியரா? ஓகே ப்ரோ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரைமரி கீ பற்றி பார்ப்போம். அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ப்ரோ, பிரைமரி கீ. யூனிக் கீ தானே பார்த்தோம். ஓ சாரி. பிரைமரி கீன்றது ரெண்டுமே அக்செப்ட் பண்ணாது. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் யூனிக் அண்ட் நாட் நல். அதான் பிரைமரி கீ. ஓகேவா? இட் டசன்ட் அலோ நல் வேல்யூஸ் அண்ட் ஆல்சோ இட் டசன்ட் அலோ டூப்ளிகேட்ஸ். இட் வில் நாட் allow null value. Again, it will not allow duplicates. Okay va? It is an unique identifier. இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, இப்போ ஒரு டேபிளில் வந்து ஒரே ஒரு பிரைமரி கீ தான் போட முடியும். மற்ற நாட் நல் வேல்யூ, யூனிக் கன்ஸ்டன்ட் இதெல்லாம் நிறைய காலத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ ஒரு டேபிளில் வந்து 30 காலம் இருக்குது அப்படின்னா இந்த யூனிக் கீயும் நாட் நல்லும் எத்தனை காலத்துக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பிரைமரி கீ வந்து போடணும் அப்படின்னா ஏதாவது ஒரே ஒரு காலத்துக்கு மட்டும்தான் போட முடியும். ஓகேவா? we can create only one primary key per column, per table. சரி, இப்போ எனக்கு வந்து ஒரு காலத்துக்கு மேலே அதிகமாக எனக்கு 2 காலமே செக் பண்ணணும், ஆனால் பிரைமரி கீ போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் 2 காலம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த T1 டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைமரி கீ வந்து 2 காலத்துக்கு சேர்த்துக்கூடாது. ஐடி கமா நேம் ரெண்டுக்கும் சேர்த்து வந்து பிரைமரி கீ போடு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, 100, A அப்படின்னு சொல்லி. இதே காம்பினேஷன் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. 100, Aன்னு வரக்கூடாது. இப்போ 100, B அக்செப்ட் பண்ணும், 100, D அக்செப்ட் பண்ணும், ஆனால் சேம் காம்பினேஷன் வந்து அக்செப்ட் பண்ணாது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா காம்போசிட் கீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? if we need to add more than one column, then we need to go for the composite key. இந்த கீவேர்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் டைமில் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த காலத்துக்கு காம்போசிட் கீ கிரியேட் பண்ணுங்க, இந்த காலத்துக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து காம்போசிட் கீ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரணும். we need to create primary key for more than for 2 columns, then we need to go for the composite key. ஓகேவா? இதுக்கும் நம்ம யூனிக் இண்டெக்ஸ் யூனிக் கீ பார்த்தப்ப இந்த கன்ஸ்டன்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூனிக் இண்டெக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இந்த பிரைமரி கீ நம்ம கிரியேட் பண்ணாலுமே ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. யூனிக் இண்டெக்ஸ் will be automatically created while creating a primary key.
automatically while creating a primary key. சரி, இந்த பிரைமரி கீ எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் டேபிள் டிரா பண்ணிடுறேன். drop table t1. okay, next create table t1. சேம் தான், ஐடி நம்பர். இங்கே வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் பிரைமரி கீ அப்படின்னா பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி போட்டால் போதும். வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு நம்ம பிரைமரி கீ போடுறதுக்கு. பேசிக்கான மெத்தட் இது, இது இப்போதைக்கு சொல்கிறேன். நாளைக்கு இன்டெப்த்தாக பார்ப்போம். நேம் var of 2 of 30. நெக்ஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி, ஐடின்ற காலத்துக்கு மட்டும் நான் இப்போ பிரைமரி கீ போடுறேன். ஓகேவா? கமா. இப்போ மிஸ்ஸிங் ரைட் பராந்தசிஸ் அப்படின்னா இப்போ ஏதோ சின்டாக்ஸில் மிஸ்டேக்குன்னு அர்த்தம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கமா வந்து மிஸ் ஆயிருந்துச்சு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும். இப்போ டேபிள் கிரியேட்டட். சரி, இப்போ வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணலாம். சரி, இப்போ கார்த்தி சொல்லுங்க. இந்த வேல்யூ இன்சர்ட் ஆகுமான்னு சொல்லு. கமாயே சரி, ஓகே, சூப்பர். சரி, செலக்ட், சாரி வேல்யூஸ் விட்டேன். சரி, லைன் நம்பர் 52. இந்த இது வந்து இன்சர்ட் ஆகுமான்னு சொல்லுங்க வேறு ப்ரோ. நாட் அலோ, அதான் இது ஆகாது ப்ரோ. இன்சர்ட் ஆகாதா? ஆகாது ப்ரோ. ஏன் ஆகாது? நாட் அலோ டூப்ளிகேட்ஸ், நல் வேல்யூஸ்லாம் நாட் அலோ. நல் வேல்யூஸ்லாம் அலோ பண்ணாது ப்ரோ. நாட் அலோ நல் வேல்யூஸ். ஓகே ஓகே, கரெக்ட் தான். ரோல் பேக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கார்த்தி சொன்ன வேல்யூ இன்சர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகல. கரெக்ட். சரி, இந்த தேர்டு இன்சர்ட் ஆகுமா? ஆண்டி சொல்லுங்க. இன்சர்ட் ஆகாது ப்ரோ. நல் இருக்குல்ல. ஓகே, நல்ல வந்து நம்ம நல் அப்படின்னு சொல்லியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் ரெண்டு சிங்கிள் கோட்லையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேவா? cannot insert null. null வந்து இன்சர்ட் ஆகாது பிரைமரி கீல. it will not allow duplicate and null values. ஓகேவா? ஓகே ப்ரோ. இன்சர்ட் ஆகாது இது. ஸோ நமக்கு எரர் வந்துருச்சு. சரி, இதை வந்து இன்சர்ட் பண்ண முடியுமா? விஜய் சொல்லு. லைன் நம்பர் 54. பண்ண முடியாது. பண்ண முடியாதா? ஏன் பண்ண முடியாது? பிரைமரி கீல வந்து நல்ல இருக்கு இல்லையா? நல்லா பாரு, நான் என்ன கொடுத்துருக்கேன். ஓ, கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கீங்க. சரி, கோட்ஸ்குள்ள கொடுத்தா என்ன ஆகும்? அது ஸ்ட்ரிங் ஆயிடும் ப்ரோ. அது ஓகே. ஆனா இது வந்து நியூமரிக்கா, ஐடி நம்பர் வந்து நியூமரிக்ல தான் இருக்கும், கேரக்டர்ல கொடுக்கலாமா? கரெக்ட் கரெக்ட். சொல்ல அப்ப இன்செர்ட் ஆகாது இல்லையா? ஆமா, ஆகாது. கரெக்ட் தான், கேரக்டர்ல இருக்கு. இன்வாலிட் நம்பர் எரர் வந்துச்சு. ஓகேவா? ஓகே, இன்செர்ட் ஆகாது.
சரி இப்படி நீங்க நல்ல வந்து சிங்கிள் கோட்ல கொடுத்தோம் அப்படின்னா அது என்னவா இன்செர்ட் ஆகும்? சரி நான் இப்போ வந்து பியில் வந்து நல்ல கொடுக்குறேன். காலம் நேம்ல வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். சரி இப்போ என்ன இன்செர்ட் ஆகும்? பியில் ஆகும் ப்ரோ. இது நல்லுன்னு தான் வரும். பிக்கு பதில் நல்லுன்னு காமிக்கும். ஆமா சார். சாரி. சரி இது வந்து நல் வேல்யூ கிடையாது. இது சிங்கிள் கோட்ல நான் கொடுத்துருக்கிறதுனால ஆமா. நல் வேல்யூ கிடையாது. அது ஒரு நேம் மாதிரி அர்த்தம் அது இப்போதைக்கு. இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆ ரைட். ஓகே பார்த்தீங்கன்னா 20, A 30, நல் இதுதான் இன்செர்ட் ஆகிருக்கு. மற்ற டூப்ளிகேட்டோ இல்லை நல் வேல்யூஸோ இது எதுவுமே அக்செப்ட் பண்ணாது. இந்த ப்ரைமரி கீ கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செக் கன்ஸ்டன்ட் இருக்குது. பார்ப்போம். அதை ஒன்று வேணால் பார்ப்போம். சரி செக் கன்ஸ்டன்ட் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது செக் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் முதல்ல எக்ஸலில் காட்டின மாதிரி அந்த மொபைல் நம்பர் வந்து லென்த்து 10 இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியும். ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 18 இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம வேரியஸ் ஃபங்க்ஷன் வந்து செக் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? சரி இட் இஸ் டொமைன் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த செக் கன்ஸ்டன்ட்டை பொறுத்தவரை. செக் கன்ஸ்டன்ட்ன்றது வந்து இட் இஸ் அண்ட் டொமைன் இன்டெகிரிட்டி. ஓகே நெக்ஸ்ட் வந்து இட் சாட்டிஸ்ஃபை a specific condition. நான் முதல்ல சொன்ன மாதிரி கண்டிஷன் ஸ்பெசிஃபிக்காக இந்த செக் கன்ஸ்டன்ட் வந்து யூஸ் ஆகும். எப்படி வேணாலும் யூஸ் ஆகும். satisfy a specific condition. சரி செக் கன்ஸ்டன்ட் வந்து சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏஜ் செக் பண்ணுறோம் அப்படின்னா செக் சரி டேபிள் கிரியேட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் டேபிள் T1 create table T1 ID number next வந்து name 30. சரி இங்கே வந்து நான் செக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா செக் சரி ஐடிக்கு பதிலாக ஏஜ்னு மாற்றிக்கிறேன். செக் age of age greater than or equal to 18. இங்கே வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று வந்து செட் பண்ணுறேன். செக் ஏஜ் வந்து இந்த காலம் வந்து இதில் இருக்க வேல்யூஸ் வந்து கிரேட்டர் than or equal to 18க்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே செட் பண்ணுறேன். ஓகேவா? சரி table created. இது இந்த வேல்யூ இன்செர்ட் ஆகுமா? ஆகும் ப்ரோ. 20 மேலே தான் 18 மேலே தான் இருக்கு. ஆகும். சரி இதுவே நான் லெஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இன்செர்ட் ஆகும். இப்போ இந்த நேம்ன்றது வந்து எந்த கன்ஸ்ட்ரைனும் கொடுக்காம தானே இருக்கு. கொடுக்கலையே.
ஓகே ஓகே ப்ரோ. இந்த காம்போசிட் கீன்னு சொன்னீங்களே, அது ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. காம்போசிட் கீ அது இன்னும் நம்ம பார்க்கல, சின்டாக்ஸ் போட்டிருக்கீங்களா? போடல தானே? போடல. ஓகே அதுக்குள்ள அடுத்து வந்துட்டேன். சரி சரி ஓகே. 18 கடைசியா இன்செட் ஆகுமா? இதுவும் ஆகும் ப்ரோ. ஆகும் ப்ரோ. 18 தானே இருக்கு. 18 மேலலாம் ஆகும். 18 ப்ளஸ் எல்லாமே ஆகும். ஓகேவா? 17 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது. வரும் அப்படின்னா செக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட். ஓகேவா? செக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட்டட். இது வந்து ஸ்கீமா டாட் இது வந்து கன்ஸ்ட்ரெயின் நேம். கன்ஸ்ட்ரெயின் நேம் வந்து யூசர் ஸ்பெசிஃபிக்காகவும் மாற்றிக்கலாம். நான் இப்போ வந்து கன்ஸ்ட்ரெயினுக்கு நேம் கொடுக்கல அப்படின்றதுனால ஆர்க்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேம் வந்து அசைன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் யூசர் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா நான் வந்து பேர் கொடுத்துக்கலாம் கன்ஸ்ட்ரெயினுக்கு. அது அது எங்க எப்படி கொடுப்பீங்க அதை? அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி காம்போசிட் கீ பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து சின்டாக்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி எழுதணும். சரி, காம்போசிட் கீன்றது முதல்ல சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் 2 காலம்க்கு வந்து நான் பிரைமரி கீ செட் பண்ணணும், பேர் ஆஃப் காலம்க்கு வந்து நான் பிரைமரி கீ செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து காம்போசிட் கீ போயிடலாம். ஓகேவா? சரி, இதுக்கு வந்து சின்டாக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காம்போசிட் கீ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது காம்பினேஷனாக கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? டேபிள் ட்ராப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். create table t1 id நம்பர் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து நேம் வேர்கேர் கொடுத்துட்றேன். சரி, இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணணும். காம்போசிட் கீ எப்படி பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் வந்து pk1 வச்சுக்கிறேன். பிரைமரி கீ ஆஃப் என்னென்ன காலத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஐடி காலமுக்கும் நேமுக்கும் கொடுக்குறோம். இதுதான். ஓகேவா? டேபிள் கிரியேட்டட் என்ன கொடுத்துருக்கேன்? ஐடி நம்பர் கொடுத்துருக்கேன். நேம் வேர்கேர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யூசர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் கொடுத்துக்கலான்ட்டு. நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். வேலுபுரம்னு கூட கொடுத்துக்கோங்க. கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் பிரைமரி கீ ஆஃப் 2 காலம் ஐடி நேம் அப்படின்னா இது வந்து காம்போசிட் கீ அப்படின்றது மீனிங். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சரி, இது இன்செர்ட் ஆகுமா? 20, ஆகும். சரி, ஆகுது. 20, ஆகாது ப்ரோ. ஆகாது. சரி, ஏன் ஆகாது? டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இருக்கு. 2020 இருக்குல்ல, 2020 இருக்கு. நான் அதுதான் முதல்ல சொன்னேன். காம்போசிட் கீ வந்து காம்பினேஷன் தான் செக் பண்ணும். இப்போ 20, இது ஒரு காம்பினேஷன் கரெக்டா? இப்போ திருப்பி 20 வந்தா எடுத்துக்காது கரெக்டா? 20A வந்தாதான் எடுத்துக்காத ஒழிய 20B வந்தா எடுத்துக்கும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் இப்போ 20B வந்து இன்செர்ட் பண்றேன். ஆகாது. இப்போ வந்து யூனிக் கீ வயலேட்டட் வந்துருச்சு. நீங்க வந்து கேட்கலாம், பிரைமரி கீ தானே வயலேட் ஆகுது, ஏன் ஆனால் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு. ஆர்க்கிளை பொறுத்தவரையும் யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட்னாலும் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட்னாலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுறது யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் வயலேட்டட் தான். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற பற்றி நாளைக்கு பார்ப்போம். இன்னொரு வேல்யூ ஒன்று கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து மோர் தென் 2 காலம் வந்து பிரைமரி கீழே கொடுக்கலாமா? பண்ண முடியாது. 2 தான். காம்போசிட் கீழே வந்து 2 காலம் தான். ஆமாம். சரி, இது வந்து இன்செர்ட் ஆகுமா?
ஓகே சரி இப்போ வந்து என்ன கொடுக்குறேன்னா 50, இது இன்செட் ஆகுமா? ஆகாது. வாங்காது ப்ரோ, நம்பர் தான் ப்ரோ, நேம் நம்பர்னு வருது. ஏன் அப்படியா? ஆமா, வேர் கேர்ல வந்து நியூமரிக் கொடுக்குறோம். வேர்கேர் நியூமரிக் வருதுலாம். வேர் கேர் வந்து அப்போ நியூமரிக் அக்செப்ட் பண்ணாதா? ஏன் அக்செப்ட் பண்ணாது? அக்செப்ட் பண்ணுவேன். வேர் கேர் வந்து கேரக்டரும் அக்செப்ட் பண்ணும், நியூமரிக்கும் அக்செப்ட் பண்ணும். நம்பர்ல தான் கேரக்டர் அக்செப்ட் பண்ணாதா? ஆமாம், வேர் கேர் வந்து ரெண்டுமே அக்செப்ட் பண்ணும், கேரக்டரும் அக்செப்ட் பண்ணும், நியூமரிக்கும் அக்செப்ட் இப்போ அதுல வந்து கோட்ஸ் போட்டா அது ஸ்ட்ரிங் ஆயிடும், இல்லைன்னா அப்படியே நம்பரா இருக்கும். ஆமாம். சரி இப்போ இது இன்செட் ஆகுமா? இருங்க ஒரு நிமிஷம், என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். சரி இப்போ என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? 30, 30, 30, b இருக்கு. சரி இது வந்து இன்செர்ட் ஆகுமான்னு சொல்லுங்க. ஆகும் bro. ஆகுமா? டூப்ளிகேட்ஸ் ஆகாதா? ஆகும். ஆகும். சரி வேலூர் ஆகான்றீங்களா? சரி பார்ப்போம். யூனிக் கன்ஸ்டன்ட் வயலேட்டட் ஆல்ரெடி இந்த வேல்யூ இருக்கு. 30, 30 நீ சிங்கிள் கோட் டூப்ளிகேட் நாட் அலௌட். ஆமா ஆல்ரெடி இருக்கிறதுனால இது அலோவ் பண்ணல நம்மளுக்கு. ஓகேவா? எங்க இருக்கு? எங்க போட்டோம்? இதா இருக்குல்ல, எப்போ போட்டோம் தெரியல. முன்னாடி Okay. போட்டோம், கவனிக்கல. சரி ஓகே. ஓகே சரி இதுதான் வந்து காம்போசிட் கீ. ஓகேவா? சரி இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த யாருக்கா டவுட் இருக்கு? ஏதாவது யூனிக் கீ, ப்ரைமரி கீ பார்த்தாச்சு, காம்போசிட் கீயும் பார்த்தாச்சு, ஃபாரின் கீ நாளைக்கு பார்ப்போம், நாட் நல் பார்த்தாச்சு, செக் கன்சென்ட்டும் பார்த்தாச்சு. ஓகேவா? டிஃபால்ட்லாம் நாளைக்கு பார்ப்போம். சரி நாளைக்கு என்ன கிளாஸ் வச்சுக்கலாமா இல்லை மண்டே வச்சுக்கலாமா? நாளைக்கு எல்லாரும் அவைலபிளா? ஸ்ரீராம் அவைலபிள் இல்லை? அவன் இல்லை.